ஈக்லிபிரியம் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 13.8 கிராம் ஆஃப் N2O4 வாஸ் பிளேஸ்ட் இன் ஏ 1 லிட்டர் ஆஃப் ரியாக்ஷன் வெசல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து வெயிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கேபி கேட்டுக்கிறாங்க, கேசி வந்து கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகூல். அப்போ நமக்கு வந்து ப்ரெஷர் இங்கே கொடுத்துருக்கணும். ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்கல, அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா கேஸில் வந்து யூஸ் பண்ணணும். PV = nRT வந்து நம்ம இருக்கு இல்லையா, அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி முதல்ல நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ P = N/V/RT. அப்போ நமக்கு என்னன்றது என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணால் கிவன் மாஸ் டிவைட் பை மாலிகுலர் மாஸ். அப்போ நமக்கு என்ன 13.8 டிவைட் பை N2O4 மாலிகுலர் வெயிட் நமக்கு வந்து எவ்வளோ வரும், ஒரு நைட்ரஜனுக்கு 14, 2 நைட்ரஜன் வந்து நமக்கு எவ்வளோ 28, ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16 இல்லையா, அப்போ 4 ஆக்சிஜனுக்கு நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 64 வந்து வரும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 92 வந்து வரும். அப்போ 13.8 டிவைட் பை 92 எவ்வளோ வரும், நமக்கு வந்து 0.15 வந்து வருது. ஓகே, வாட் இஸ் த ஆன்சர், 0.15. அப்போ அதுலேயே நீங்கள் வந்து ப்ரெஷர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ப்ரெஷர் which is equal to 0.15 டிவைட் பை வால்யூம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 இன்ட்டு ஆர் எவ்வளவு 0.0831. டெம்பரேச்சர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, 400 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 400 இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் மல்டிபிகேஷன் பண்ணும்போது ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4.986 பார் வந்து நமக்கு வந்து வருது இல்லையா. ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இருக்கக்கூடிய ப்ரெஷர். அப்போ N2O4 வந்து இனிஷியலாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் இல்லையா. அப்போ N2O4 அப்போ நமக்கு என்ன 2NO2 வந்து மாறுது. அப்போ இனிஷியலாக அதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.986 வந்து இருக்கும். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு என்ன ஆயிருக்கும், ஈக்விலிபிரியம் நமக்கு வந்து அட்டைன் ஆயிருக்கும். அப்போ ஈக்விலிபிரியம் அட்டைன் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன, இது வந்து எக்ஸ் அமௌண்ட் குறைஞ்சிருக்கும். எக்ஸ் கேஸ் மாலிகுல் வந்து எக்ஸ் N2O4 நமக்கு ரெடியூஸ் ஆயிருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல் வந்து ரெடியூஸ் ஆயிருந்தா ப்ரெஷர் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும் இல்லையா. அப்போ இது எக்ஸ் ரெடியூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு என்ன 2x வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ நமக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட ப்ரெஷர் ரெண்டுமே சேர்த்து நமக்கு டோட்டல் ப்ரெஷர் என்ன கொடுத்துருக்காங்க, 9.15 பார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 4.986 மைனஸ் எக்ஸ் plus 2x which is equal to 9.15. அப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு என்ன எக்ஸ் வந்து கிடைச்சிரும். அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா N2O4 ப்ரெஷர் வந்து எவ்வளோன்னு கிடைச்சிரும், NO2 ப்ரெஷர் அட் ஈக்விலிபிரியத்தில் நமக்கு எவ்வளோன்னு வந்து நமக்கு கிடைச்சிரும். அந்த வேல்யூ நீங்கள் என்ன பண்ணலாம், கேபியில் கால்குலேட் பண்ணிங்கன்னா கேபி வந்துடும். அப்புறம் அதிலே நீங்கள் வந்து கேசி வந்து கால்குலேட் பண்ணலாம். இது வந்து ஃபுல் வீடியோ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி ஃபுல் வீடியோவாக நான் போட்டுருக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க.